வணக்கம் entrepreneurs. நீங்கள் ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ண போகும்போது உங்கள் பேக்கெட்டில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் தான் விசிட்டிங் கார்டு. அதை விட உங்கள் பேக்கில் இருக்க வேண்டிய ஒரு ரொம்ப முக்கியமான லீகல் டாக்குமெண்ட் தான் MOU, மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த MOU அப்படின்றது தான் ஒவ்வொரு டீலும் க்ளோஸ் ஆகிறதுக்கான துவக்க புள்ளியேங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ மூலிமா MOUனா என்ன, இந்த MOU உங்கள் பிஸ்னஸில் எவ்வளோ முக்கியம், அது மட்டும் இல்லாமல் இந்த MOU டிராஃப்ட் பண்ணோம் அப்படின்னா அதில் என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் MOU பற்றி பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயங்க, நிறைய பேர் சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுன்ற ஒரு கனவோடு இருப்பாங்க. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த கனவை பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுன்ற அந்த ஆசையை தள்ளி போட்டுகிட்டே போவாங்க. இன்னொரு சில பேர் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருவாங்க, ஆரம்பித்த பிஸ்னஸை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு கொண்டு போகிறதுல நிறைய சிரமங்கள் சந்திப்பாங்க. இப்படி இருக்கக்கூடிய நபர்கள் அத்தனை பேருக்குமே உதவும் நோக்கத்தில் நம்ம ஒரு பிஸ்னஸ் கம்யூனிட்டி ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதோடைய முதல் கட்டமாக ஒரு வாட்ஸ்அப் பிஸ்னஸ் கம்யூனிட்டி ஆரம்பிச்சிருக்கோங்க. ஆல்ரெடி அந்த கம்யூனிட்டியில் பிஸ்னஸ் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன், பிஸ்னஸ் டிப்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். நீங்களுமே அந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுறேங்க. வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் மீட் பண்ணுவோம். நான் அறிவழகன் பிஸ்னஸ் லாயரோட கம்பெனி பேர் லா இன்டெலிஜென்ஷா பிரைவேட் லிமிடெட். முதல்ல MOU அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாங்க. MOU இதனுடைய விரிவாக்கம் மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், தமிழில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் பிஸ்னஸில் ஏதோ ஒரு வெண்டாரோடவோ இல்லை ஒரு கிளைண்ட்டோடவோ இல்லை ஒரு இன்வெஸ்டாரோடவோ ஒரு புது டீல் க்ளோஸ் ஆகுது அப்படின்னா அது க்ளோஸ் ஆகும் பொழுது நீங்கள் அதுக்கான ஸ்பெசிஃபிக் கான்ட்ராக்ட் சைன் பண்ணுவீங்க. ஒரு சப்ளையர் அக்ரிமெண்ட்டோ இல்லை ஒரு இன்வெஸ்டார் அக்ரிமெண்ட்டோ இல்லை ஒரு சர்வீஸ் ப்ரொவைடிங் கான்ட்ராக்டோ போடுவீங்க. ஆனால் அந்த டீல் ஆரம்பிக்கும் பொழுது, அந்த ஆரம்ப கட்டத்தில் இருக்கும் போதே சைன் பண்ணக்கூடிய ஒரு கான்ட்ராக்டோட பேர் தான் MOU அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சுட்டு இருக்கீங்க, உங்கள் கிளைண்ட்டுக்கு ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்க போகிறீங்க. இந்த டீலிங் பேசிகிட்டு இருக்கீங்க, பேசி முடியும் போது நீங்கள் சைன் பண்ணுறது ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கான்ட்ராக்ட் இல்லை ஒரு சாஃப்ட்வேர் அக்ரிமெண்ட் போட்டு கொடுப்பீங்க. அதுவே இது ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே நம்ம அதை டாக்குமெண்ட் பண்ணுறதுக்காக போடக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்டோட பேர் தான் இந்த MOU அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது ஒரு ஃபைனல் கான்ட்ராக்ட் கிடையாது. டீல் க்ளோஸ் ஆகும்போது ஒரு ஃபைனல் கான்ட்ராக்ட் போடுவீங்க. ஆனால் அந்த டீல் பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஆரம்ப கட்டத்தில் போடக்கூடிய ஒரு இனிஷியல் லெவல், ஒரு அவுட்லைன் லீகல் டாக்குமெண்ட்டோட பேர் தான் MOU. சரிங்க, அடுத்து ஒரு பிஸ்னஸில் எந்தெந்த தருணங்களில் இந்த MOU சைன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துடலாமா? முதல் இன்சிடென்ஸ், ஒரு கொலாபரேஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டு கம்பெனி ஏதோ ஒரு கொலாபரேஷனுக்காக பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் டேர்ம்ஸ் எல்லாம் ஃபைனலைஸ் ஆகலை. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா யாருக்கு எவ்வளோ ஷேர் அப்படின்ற அந்த விஷயம் ஃபைனலைஸ் ஆகலை. மீதி விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு பேசிட்டாங்க. இந்த இடத்துல கொலாபரேஷன் அக்ரிமெண்ட் அப்படின்றது அந்த டீல் க்ளோஸ் ஆகும் போது வரும். ஆனால் இந்த டீல் பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த சமயத்தில் நீங்கள் MOU அப்படின்றத சைன் பண்ணலாங்க. இது ஒரு முதல் இன்சிடென்ட்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டாவது விஷயம், ஒரு இன்வெஸ்டார் கிட்ட போய் நீங்கள் பிச் பண்ணுறீங்க. பிச் பண்ணும்பொழுது அவர் ஓகேன்னு சொல்லிடுறாரு. ஆனால் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் எவ்வளோ அவருக்கு ஷேர் கொடுக்க போகிறீங்க, அவர் எவ்வளோ கேபிட்டல் கொண்டு வர போகிறாரு, என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், இதெல்லாம் இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை. ஆனால் ரெண்டு தரப்பும் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. இந்த இடத்துலையுமே நீங்கள் ஒரு MOU சைன் பண்ணிக்கலாங்க. மூணாவது விஷயம், இன்டர்நேஷ்னல் டீல். ஏதோ ஒரு கிராஸ் பார்டர் எக்ஸ்பான்ஷனுக்காக அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் டீலர்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போது உங்கள் ரெண்டு பேருக்கும் இடையில டேர்ம்ஸ் பேசிகிட்டு இருக்கிற டைம்லேயே நீங்கள் ஒரு MOU சைன் பண்ணிக்கலாம். டீல் க்ளோஸ் ஆகும் போது அதுக்கான கான்ட்ராக்டை தனியாக போட்டுக்கலாம். அண்ட் நாலாவது விஷயம், ரொம்ப பேசிக் விஷயம் தாங்க. உங்களோட கிளைண்ட் கூட நீங்கள் நெகோசியேஷன் கான்வர்சேஷனில் இருந்துட்டு இருக்கீங்க. ப்ரைஸ் மட்டும் இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை, மீதி விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இது எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறதுக்குமே நீங்கள் MOU சைன் பண்ணிக்கலாம். டீல் க்ளோஸ் ஆகும் போது அதுக்கான சர்வீஸ் கான்ட்ராக்ட் செப்பரேட்டாக போட்டுக்கலாங்க. சரிங்க, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எந்தெந்த தருணங்களில் இந்த MOU சைன் பண்ணுறது அப்படின்றது. அடுத்த இன்ஃபர்மேஷன் என்னன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான தகவலுங்க. என்னென்னா, நிறைய பேர் இப்போ தான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஆரம்ப காலகட்டத்தில் இருப்பீங்க. நீங்கள் பிஸ்னஸ் சொந்தமாக ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் என்ன, லைசன்சஸ் என்ன, அது எப்படி வாங்கிறது, அதுக்கு தேவையான டாக்குமெண்ட் என்ன, இதெல்லாம் பற்றி ஒரு டீட்டெயில்டாக PDF டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த PDF டாக்குமெண்ட் தேவைப்படுது அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி PDF டாக்குமெண்ட்டை ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? இந்த MOU அப்படின்றது ஒரு லீகல் கான்ட்ராக்ட் கிடையாதுங்க. இது ஒரு லீகல் டாக்குமெண்ட் தானே தவிர இது ஒரு லீகல் கான்ட்ராக்ட் கிடையாது. லீகல் கான்ட்ராக்ட்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்றது என்ஃபோர்சபிலிட்டி. இந்த லீகல் கான்ட்ராக்டில் ஏதாவது விஷயத்தை ஒரு தரப்பு மீறிடுறாங்க அப்படின்னா அப்போ நம்ம கோர்ட்டுக்கு போகணும், கரெக்டுங்களா? ஆனால் இந்த MOU வச்சு நம்ம கோர்ட்டுக்கு போக முடியாதுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த MOU அப்படின்றது நம்ம இனிஷியல் லெவலில், அதாவது இன்னும் கான்ட்ராக்ட்
கான்ட்ராக்ட் சைன் ஆகலை, இந்த இனிஷியல் லெவலில் சைன் பண்ணக்கூடிய ஒரு லீகல் டாக்குமெண்ட் தான். ஆனால் கான்ட்ராக்ட் அப்படின்றது அதில் கம்ப்ளீட்டாக டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், பேமெண்ட்டு, டைம் லைன் அப்படின்னு அத்தனை விஷயங்களும் போட்டிருப்போம். அதனால் அதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தரப்பு அந்த கான்ட்ராக்டை மீறுறாங்க அப்படின்னா பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்ற ஒரு டேர்மில் நம்ம வந்து கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ண முடியும். ஆனால் இந்த MOU அப்படின்றது ஜஸ்ட் ரெண்டு தரப்புக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு டாக்குமெண்ட் தானே தவிர லீகல் என்ஃபோர்ஸபிலிட்டி இதுக்கு கிடையாதுங்க. சரிங்க, ஒரு உதாரணத்தோட சொன்னால் இன்னும் தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். ஏ அப்படின்னு ஒரு கம்பெனிங்க, இவங்க சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணக்கூடிய கம்பெனி. பி அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்காங்க, இவங்க வந்து ஒரு செயின் ஆஃப் ரீட்டைல் அவுட்லெட்னு வச்சுக்கோங்களேன். இந்த பி அப்படின்ற கம்பெனிக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படுது. ஸோ இந்த ஏன்ற இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனிக்கு அப்ரோச் பண்ணுறாங்க. ஒரு நாள் உட்காந்து இந்த ஏ அண்ட் பி ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசும்பொழுது எனக்கு இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படுது, உங்களால் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்குறாங்க. ரெஃபரன்சஸ் எல்லாம் பார்க்குறாங்க. ரெண்டு பேருக்கும் ஓகே, நம்ம இந்த ப்ராஜெக்டை எடுத்துகிட்டு போகலான்னு முடிவு பண்ணுறாங்க. இந்த ஏ அப்படின்ற கம்பெனி, அதாவது சாஃப்ட்வேர் கம்பெனி என்ன பண்ணணும்னா, இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வச்சு இது எவ்வளோ நாள் ஆகும் இந்த சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதுக்கு, இதுக்கு எவ்வளோ ஃபீஸ் ஆகும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்கணும். அதுக்கான டைம் 30 நாளுங்க. சரி, 30 நாள் ஆயிடுச்சு. இப்போ இந்த 30வது நாள் இவங்க கொட்டேஷனை கொடுத்துட்டாங்க. ஆனால் பி கம்பெனிக்கு இந்த கொட்டேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் இந்த டீலை நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுறோம், இது வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஏன்ற சாஃப்ட்வேர் கம்பெனி கோர்ட்டுக்கு போக முடியாது. ஏன்னா இது வெறும் MOU தான், இதை கோர்ட்டில் போய் செயல்படுத்த முடியாது. எப்போ கான்ட்ராக்ட் சைன் ஆகுதோ, அந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கான்ட்ராக்ட் சைன் ஆகுதோ, அதுக்கப்புறமா ஏதாவது பிரீச் இருந்துச்சுன்னா தாராளமாக கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். இது வெறும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படின்றதுனால இதை வச்சு கோர்ட்டுக்கு போக முடியாதுங்க. சரி, இந்த டைமில் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் இல்லையா, எதுக்காக இப்போ இந்த MOU சைன் பண்ணணும் அப்படின்னு? அதுக்கு 4 முக்கியமான காரணங்கள் இருக்குங்க. முதல் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ஷியாலிட்டி. ஒரு ரெண்டு தரப்பு உட்காந்து ஒரு சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது அதில் நிறைய கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கரெக்டாக? அந்த கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் இவங்களை விட்டு வெளியே போயிடக்கூடாது. அப்படி போயிடுச்சுன்னா அந்த விஷயத்துக்காக மட்டும் நம்ம கோர்ட்டை தாராளமாக அப்ரோச் பண்ண முடியுங்க. இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் அப்படின்றது கிளாரிட்டி. நம்ம வந்து நாளைக்கு ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நிறைய டிஸ்கஷன்ஸ் நடந்திருக்கும் இல்லையா, அதெல்லாம் ப்ராப்பராக டாக்குமெண்ட் பண்ணி வச்சோம் அப்படின்னா அந்த ஃபைனல் கான்ட்ராக்ட் சைன் பண்ணும்போது ஒரு பெரிய கிளாரிட்டி கிடைக்கும். இது ரெண்டாவது முக்கியமான விஷயம். மூணாவது விஷயம் ட்ரஸ்ட்டுங்க. நீங்கள் ஒரு கஸ்டமர் கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, ஒரு ப்ராப்பராக ஒரு MOUலாம் சைன் பண்ணீங்க அப்படின்னா அந்த கஸ்டமருக்கே உங்கள் மேலே, உங்கள் கம்பெனி மேலே ஒரு பெரிய ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். ஸோ இது மூணாவது காரணம். அடுத்து நாலாவது, இது ஒரு ஃப்ரேம் ஒர்க்குங்க. இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் நீங்கள் பேச பேச என்னென்னலாம் பேசியிருக்கீங்களோ அதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ண இந்த ஃப்ரேம் ஒர்க்கை வச்சு தான் நீங்கள் ஃபைனலாக ஒரு பெரிய டீல் சைன் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுங்க. ஸோ இந்த 4 காரணங்களுக்காக கட்டாயம் ஒவ்வொரு கம்பெனியுமே டீல் பேசிக்கிட்டு இருக்கப்பவே இந்த MOU சைன் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்க, அடுத்து ஃபைனல் கிளைமேக்ஸுக்கு வந்துடலாமா? இந்த MOU நீங்கள் சைன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த MOUவில் என்னென்னலாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கணும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதில் முதல் பாயிண்ட் அப்படின்றது பார்ட்டிஸோட பேருங்க. யார் யார் இதில் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, ஏன்னு ஒரு கம்பெனி, பின்ற கம்பெனி, அந்த மாதிரி இந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ணும்போது அதில் யார் யாரெல்லாம் பார்ட்டியாக இருக்காங்க அவங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். இது முதல் விஷயம். அடுத்த ரெண்டாவது பாயிண்ட் அப்படின்றது ஸ்கோப் ஆஃப் ஒர்க். அதாவது என்ன விஷயத்துக்காக இந்த MOU சைன் பண்ணுறீங்க, அடுத்து இதில் என்ன பிஸ்னஸ் நடக்க போகுது, இதில் கொலாபரேஷன் நடக்க போதா, இல்லை இன்வெஸ்டர் உள்ளே கொண்டு வர போகிறீங்களா, இல்லை இது ஒரு கிளைண்ட்டுக்கும் உங்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு கான்ட்ராக்டா. ஸோ அந்த பர்பஸ் ஆஃப் MOU என்ன, ஸ்கோப் ஆஃப் ஒர்க் என்ன அப்படின்றதையும் இதில் மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கோங்க. அடுத்து மூணாவது, இது இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னன்னு பார்த்தீங்கன்னா டியூட்டிஸ் ஆஃப் த பார்ட்டிஸ். ரெண்டு பார்ட்டி இருக்கீங்க இல்லையா, இந்த ரெண்டு பார்ட்டிஸோட ரைட்ஸ் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, டியூட்டிஸ் என்ன, அதெல்லாமும் இதில் மென்ஷன் பண்ணணும். ஒரு உதாரணத்தோட சொன்னால் இன்னும் ஈஸியாக புரியுங்க. நீங்கள் ஒரு இ-காமர்ஸ் போர்ட்டல் ரன் பண்ணுறீங்க, ஒரு அமேசான் மாதிரி, ஃப்ளிப்கார்ட் மாதிரி நீங்களே ஒரு போர்ட்டல் ரன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. சைனாவில் இருக்க ஏதோ ஒரு மேனுஃபேக்சரரோட நீங்கள் கொலாபரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அவங்களோட ப்ராடக்டை கொண்டு வந்து இந்தியாவில் இருக்க உங்களோட இ-காமர்ஸ் போர்ட்டலில் லிஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்போது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு MOU சைன் பண்ணுறீங்க. இந்த MOUவில் அடுத்து ஒரு 45 நாளில் நீங்கள் பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஒரு மார்க்கெட் ரிசர்ச் கண்டக்ட் பண்ணி சைனாவில் இருக்க அந்த ப்ராடக்ட்டுக்கு இந்தியாவில் மார்க்கெட் இருக்கான்றதை நீங்கள் சொல்லணும். அவர் என்ன பெஸ்ட் ப்ரைஸ் ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு கொட்டேஷன் கொடுக்க போகிறாரு. ஸோ இது ரெண்டு தரப்பினருடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸுங்க. இதை தான் நீங்கள் இந்த 45 நாளுக்குள்ளே எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. அடுத்து நாலாவது ரொம்ப முக்கியமான விஷயம்
கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன். இந்த கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் அப்படின்றது ரெண்டு தரப்பில் யாருக்கிட்ட இருந்து வேணாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். ஸோ கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷனை எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம், அதை எந்த அளவுக்கு பாதுகாப்பாக ரெண்டு தரப்பினரும் பாதுகாக்கணும், இஃப் சப்போஸ் இந்த பிரீச் நடந்துருச்சுன்னா எவ்வளோ காம்பன்சேஷன் யாருக்கு கொடுக்கணும். ஸோ இதுவுமே நீங்கள் இந்த எம்ஓயூவில் சைன் பண்ணிப்பீங்க. இதில் ஏதாவது பிரீச் ஏற்பட்டுச்சுன்னா தாராளமாக நீங்கள் கோர்ட்டுக்கு போகலாம். அண்ட் அஞ்சாவது, டைம் லைன் ஃபார் க்ளோசிங் த டீல். அதாவது இந்த எம்ஓயூ அப்படின்றது ஆரம்ப காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதெல்லாம் முடிஞ்சு எப்போ ஃபைனல் கான்ட்ராக்ட் சைன் பண்ணுவோம், அதுக்கான டைம் லைன் என்ன, 30 நாளா 45 நாளா இல்லை 6 மாதமா, எந்த ஒரு டைம் லைனாக இருந்தாலும் இதில் நீங்கள் கொடுத்துடலாங்க. இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்து கடைசியாக ஆர்பிட்ரேஷன் அப்படின்னு இருக்குங்க. ஆர்பிட்ரேஷன் அப்படின்றது என்னென்னா, இந்த எம்ஓயூவில் ரெண்டு தரப்பினருக்கும் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா இதுக்காக கோர்ட்டுக்கெலாம் போக முடியாது இல்லையா. அதனால் இதுக்குன்னு தனியாக ஒரு தேர்ட் பார்ட்டி ஆர்பிட்ரேட்டர் அப்பாயிண்ட் பண்ணி ஏதாவது உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இந்த எம்ஓயூவில் பிரச்சனை அப்படின்னா அந்த ஆர்பிட்ரேட்டரை அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ற ஆர்பிட்ரேஷன் கிளாஸும் இதில் வச்சிடலாங்க. இதை தவிர்த்து இன்னொரு பாயிண்ட்டும் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டெர்மினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த டீல் எல்லாம் நம்ம போயிட்டு இருக்கு, இடைப்பட்ட காலத்திலேயே இல்லைங்க வேண்டாம் நான் இந்த டீல்ல இருந்து வெளியே போகிறேன், எம்ஓயூ கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்னா அதுக்கான கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்றதையும் இந்த டெர்மினேஷன் கிளாஸில் வச்சிடலாங்க. இந்த 7 பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இது தவிர்த்து ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும் ஏற்ற மாதிரி இந்த எம்ஓயூ அப்படின்றது வேறுபடும். ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும் இதில் தனித்தனியாக அதுக்கான அந்த ஸ்பெசிஃபிக் டீல் என்னவோ அதுக்கேற்ற பாயிண்ட்ஸ் அதில் வைக்க வேண்டியிருக்கும். ஸோ இதெல்லாம் நான் சொன்னது ஒரு அவுட்லைன் மட்டும்தாங்க. இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் மேலே இருக்க நம்பருக்கு கூட காண்டாக்ட் பண்ணி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதுன்னா கேட்டுக்கலாம். ஸோ இந்த 7 பாயிண்ட்ஸ் தான் இந்த எம்ஓயில் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஆனால் இந்த 7 பாயிண்ட்ஸ் அப்படின்றது ஒரு பேஸ் தான். இது தவிர்த்து உங்களோட பிஸ்னஸ் டீலிங் என்னவோ அதுக்கேற்ற பாயிண்ட்ஸை இந்த எம்ஓயூவில் கட்டாயம் வைக்க வேண்டியிருக்கும். இதுக்கு ப்ராப்பரான லீகல் கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த எம்ஓயூ சைன் பண்ணுறது நல்லதுங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ மூலிமா நம்ம எம்ஓயூ பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் பார்த்தோம். இதே மாதிரி வேறு ஒரு லீகல் கான்ட்ராக்டை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் லா இன்டெலிஜென்ஷா பிரைவேட் லிமிடெட். நன்றி, வணக்கம்.